வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3D பென். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3D ஆர்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஃபைனலாக 3D பென் வந்து வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3D வந்து ஆர்ட் வந்து எப்படி வரையுது, அதாவது க்ளூ வச்சு வந்து வரைகிறது எப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். 3D பென் வந்து வாங்காமையும் இது மாதிரி வந்து வரையலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3D பெனை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆர்ட் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பாக்ஸ் இது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுவல் ஒன்று தந்திருக்காங்க. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி உள்ள மேனுவல் தான். சரி, ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இது வந்து தந்திருக்காங்க. இது 5 மீட்டர் சம்திங் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கிரே கலர், அடுத்து ரோஸ் கலர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் 3 டைப்பில் வந்து அந்த இது தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது ஒன்று தந்திருக்காங்க. PLAன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரோஸ் கலர், ஒயிட் கலர், அடுத்து எல்லோ கலர், இந்த 3 தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, இதையும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சார்ஜரில் பிளக் பவரில் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து வச்சதுக்கு அடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 5 வோல்ட்டை வந்து 2 ஆம்பியர் வந்து அடாப்டர். சரி, ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3D பென்ங்க. இது நம்மளுக்கு ரோஸ் கலர் இந்த தடவை செமையாக இருக்குது கலரு, அப்படியே புதுசாக இருக்குங்க. இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வரைய வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க போல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுலையா வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து தந்திருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலை வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு அமுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். இதை அமுக்கணும் அப்படின்னா வெளியே வந்து எடுத்துருவோம். அதாவது இங்கே ஒரு மோட்ரு இருக்கும், வெளியே வந்து எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிஸ்பிளே ஒன்று தந்திருக்காங்க. இது ஒன்று வந்து ஸ்பீடு லிமிட்டுக்காக உள்ளது. அதுக்கடுத்து இந்த ஒவ்வொன்றையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வரைகிறதுக்காக தான் இந்த சுவிட்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் வரையப்போ வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இவ்வளோ தாங்க. இதில் வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான், சிம்பிளாக தான் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா PLAன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா APSன்னு ஒன்று போட்டிருக்கு. 2 டைப்பில் வந்து மெட்டீரியல் நம்ம வந்து போட்டுக்கலாம். PLAங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதை போடணும் அப்படின்னா PLA வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா APSன்னு உள்ளது. இதை வந்து போட போகிறோம் அப்படின்னா APS வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து APS நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் டெம்பரேச்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஹீட்டை வந்து டெம்பரேச்சர் வந்து ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த பட்டன் அமுக்குனே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உள்ளக்க வந்து ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 190 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரணும். 180க்கு மேலே வந்ததுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து உள்ளக்க வந்து போடணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து மெல்ட் ஆகி வந்து வர ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வரட்டும். இதுதான் இந்த இதில் உள்ளது. சரி, ஓகே, நம்ம வந்து இதை வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 190 வந்து நெருங்கிருச்சுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து உள்ளக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ உள்ளக்க போக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளுக்கு உள்ளக்க போக ஸ்டார்ட் ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே க்ரீன் கலர் வந்துருச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். சரி, உள்ளக்க போட்டோம், போய்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள். முன்னாடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இது தாங்க வரது. இது வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகிருச்சிங்க. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இன்னொருக்கு வந்து வைக்கிறேன். லைட்டாக தாங்க ஹீட்டே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அப்படியே மெட்டீரியல் வந்து இதாகிடுச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 3D ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரையலாங்க. அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு அப்படியே சைடாப்பில் கீழே வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரியே வந்து வரைய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து வேறு கலர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இதை அமுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து வெளியே தள்ளிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, வெளியே வருது பார்த்தீங்களா.
அப்படியே வெளியே வந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான் போயிடுச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வரைய நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த மாதிரி வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் வச்சுட்டு நான் எப்படி நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3D பெண்ணை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிராயிங் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம், 3D ஆர்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் தான் வரைகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இருந்தாலே போதும், அதிலேயே வரைஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த இமேஜ் வந்து வரைய போகிறீங்க அதை வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோ வந்து ஒன்று வந்து வரையலான்னு பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஃபில் டவர் வந்து ஒன்று வரையலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இதெல்லாம் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதை தான் வச்சு வந்து வரைய போகிறோம். நம்ம வந்து இதை 3D ஆர்ட் வந்து டெம்ப்ளேட்டுன்னு போட்டாலே போதும், நெட்டில் வந்து ரொம்ப வரும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் வருதுங்க. அப்படியே முருகலாக நான் வரைகிறேன், ஏன்னா கொஞ்சம் அடர்த்தியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் நினச்சதோட பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இது வரைக்கும் இப்போதைக்கு வரையலாம். பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள், டக்குன்னு எடுக்கிற மாதிரியே இருக்குங்க. சரி ஓகே, இது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயே வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா வரையலை இதில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சேர்த்தாப்பில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பல்பு வந்து வரைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்துருச்சுங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை எதுவும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சு அதோட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தாப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுலாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரியே தான் இருக்கும். தேவையில்லாததை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ளது மட்டும் வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு கலர் வந்து மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிடலாங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து பல்ப் வந்து வரைஞ்சாச்சுங்க. இதை வந்து அப்படியே லைட்டாக காயணும். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து பல்ப் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து விஜய் ஐடியாஸோட சிம்பிள். நம்ம வந்து அழகாக வந்து வரைஞ்சிட்டோங்க. ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் வரைஞ்சனால இந்த மாதிரி பிசுறு மாதிரி வந்து வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஃபில் டவர் வந்து வரைய போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈஃபில் டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிடிச்ச கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கூட வரையலாம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம டிராயிங் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து அழுத்தி வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இது வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே உள்ளதை வந்து ஓரளவு வந்து வரைஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கூட இன்னும் நிறைய வரைஞ்சி வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் கூட வந்து பண்ணலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு கடைசியாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் வந்து உருவாக்கிட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெத்தலும் அந்த மாதிரி வரைஞ்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுனா வந்து பாருங்கள் இந்த மாதிரி உள்ளதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வரைஞ்சிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வரைஞ்சாச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு ஒட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரே கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கிரே கலரை வந்து எடுத்துக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 இது இருக்குது பார்த்தீங்களா, 4 பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து வச்சு ஒட்ட போகிறோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பார்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்ட் வந்து வச்சனையும் ஒட்டிக்கிருச்சு. இருங்க இன்னும் ஒட்டலை. அவ்வளோதாங்க. மேல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிருச்சு. அதுக்கடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சு இங்கே வந்து ஒட்டிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஃபில் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நேராக நிற்கிது பார்த்தீங்களா, இந்த அவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேல் பார்ட், அதாவது இந்த இதை வந்து வச்சு ஒட்டணும். இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே வந்து ஒட்டிக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஈஃபில் டவர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ஒட்ட வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாலாயிருச்சிங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு கூம்பு மாதிரி வந்து வச்சாச்சு. சூப்பரான ஈஃபில் டவர் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த க்ளூ வச்சு பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறனால வந்து பாருங்கள் எப்படினாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பல்ப் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது பாருங்கள். இதுவும் கொஞ்சம் அது அந்த வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்குது. நம்மளுக்கு ஈஃபில் டவரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு இது வந்து ஒரு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்ம வரைய பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். இந்த வீடியோக்கு அடுத்து வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து ஒரு வீடியோ வந்து ஏதாவது 3D ஆர்ட் வந்து வரைகிறது வந்து ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3D ஆர்ட் வந்து எப்படி வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து சிம்பிள்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாங்க. இது ஈஃபில் டவர் வந்து வரைஞ்சது ரொம்ப ஹாப்பி. நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது எங்கேயாவது நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம வந்து வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம லோகோ வந்து வரைஞ்சது இந்த மாதிரி ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ வச்சு வரைஞ்சதுமே சூப்பராக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கலர் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3D ஆர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த 3D பெண்ணோட வந்து ப்ராடக்ட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் வந்துருச்சுங்க. ஸோ கொஞ்சம் விலை அதிகம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3D ஆர்ட் வந்து வரைகிறதுக்கு நல்லா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.